ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காரை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்ச காரை பற்றியும் பேச போகிறோம். கார் லவர்ஸ்க்கு மட்டும் எப்பவுமே கார் எத்தனை கார் பார்த்தாலும் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரியான ஒரு பதிவு தான் இது. ஸோ இனிஷியலாக எனக்கு வந்து அந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிறப்ப அந்த அந்த ஸ்டேரிங், அந்த ரவுண்ட் ஸ்டேரிங் வந்து எப்படி பிடிச்சி எப்போ ஓட்டும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்ல வந்து கார் வாங்க முடியும், சரி வாங்கலாம், செகண்ட் ஹேண்டில் வாங்கலாம், இல்லை வாங்கி ஓட்டு பழகலாம், அந்த டிரைவபிலிட்டிக்காக நம்ம கண்டிப்பாக வாங்கணும், அந்த ஃபீல் பண்ணணும் அப்படின்னு மாதிரி இருக்கும்ல. நார்மலாக ஒரு கார் வாங்கி ஓட்ட பழகின பிறகு அந்த அந்த ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்டுறதே வந்து ஒரு பவர் சொல்லுவாங்களே, அந்த ஒரு இன்ஜின் பவர், அதாவது குதிரையை நீங்கள் அது மேலே உட்காந்து சவாரி செய்கிறப்ப அதோட ஃபீல் பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு காருக்கான ஒரு இன்ஜினை வந்து நீங்கள் டிரைவ் பண்ணும்போது தான் அதோட ப்ளஷர் வந்து ஆக்சுவலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு இந்த கார் அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு அந்த கொடுக்குறப்ப இருக்கிற அந்த ரைஸ் பண்ணுற அந்த ஹார்ஸ், அந்த ஆர்பிஎம், ஸோ அது வந்து ரொம்ப ரொம்பவும் பிடிக்கும். அந்த சவுண்ட், அந்த கிரியேட் பண்ணுற அந்த இந்த ஜுன்னு வரும்ல, அந்த மாதிரி சவுண்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஸோ இப்படியே வந்து டே பை டே வந்து ரெகுலராக ஓட்ட ஓட்ட எவ்வளோ ஓட்டினாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கிற ஒரு விஷயம் இது. இது டிரைவிங் பிடிச்ச எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓட்டுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா ஈஸியாக இருக்கும், இல்லை யார் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து இடிக்காமல் ஓட்டுறதுக்கு. ஆனால் கற்றுக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற ஹைவேஸில் அந்த மாதிரி ஓட்ட தான் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ரொம்ப இடுக்கத்தில் ஓட்டினா அந்த காரோட சிங்கத்தை கட்டி வச்சு அதை வந்து குண்டுகளை வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள காரு, இல்லை எந்த கார்னாலும் சொல்கிறேன், அதோட ரியல் எப்படி திங்கே வந்து அது டிரைவபிலிட்டி தான் சொல்லுவாங்களே. ஸோ அதை வந்து நீங்கள் நார்மலாக சின்னதாக 10-20 ஓட்டினே அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. அதுக்கான ஸ்பீடோ இல்லை அதுக்கான ஒரு ஆப்டிமம் ஸ்பீடில் ஓட்டும் போது, க்ரூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்கும். கார் லவர்ஸ் வந்து காரை மாற்றணும்னு என்ன வராது, பட் ஆனால் எப்படி இருக்குன்னா எந்த காரை பார்த்தாலும் ஒரு லவ் ரொம்ப இருக்கும், ரொம்ப பார்க்க பிடிச்சிருக்கும். ரெகுலராக நீங்கள் எந்த காரை பார்த்தாலும் அதுக்குன்னு ஒரு அழகு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லா கார்லேயும் ஒன்று வாங்கி வச்சுக்கணும், அந்த மாதிரி எப்போ நினைச்சாலும் ஒரு கார் எடுத்து ஓட்டணும், இல்லை அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அது எல்லாருக்குமா இருக்கான்னு எனக்கு தெரியல, உங்கள் எல்லாருக்கும் இருந்தால் சொல்லுங்கள். இதில் வந்து லேட்டஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சது, இப்போ ரீசெண்டாக நிறைய பிடிச்சது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த குவிட்டு கூட சொல்கிறேன், ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கும். அது நீங்கள் அதுலேயும் அந்த ராமர் கலரில் ஒரு கார் இருக்கும், அந்த கார் கிடச்சா பாருங்கள் எங்கேயாச்சும் ரோட் சைடில் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா, அது அவ்வளோ காம்பேக்டாக தான் இருக்கும். பட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா i20 இருக்கும். i20 லுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாதிரி டொயோட்டாவோட கேம்ரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோல்ஸ்வாகனில் வந்து விச்சோஸு, போலோ, அப்புறம் ஸ்கோடா ஸ்லாவியா நல்லா இருக்கு. தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஸ்க்ரால் பண்ணுங்கள்.